நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேவன் தந்தக்க நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். அதுக்குமா நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே துதிக்கிறேன், கிருபையுள்ளவரே நன்றி ஐயா. எங்கள் தெய்வமே துதிக்கிறேன், எங்கள் ராஜா துதிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 62:1-4 வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சியோனி நிமித்தமும் எருசலேமே நிமித்தம் நான் மௌனமாக இராமலும். சியோன் எருசலேம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆண்டவர் மேலே அன்பு உள்ளவங்க. இவங்க சியோன் எருசலேம். அப்போ அதை பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள நிமித்தம் யார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துறவங்க, ஆண்டவர் அவங்க மேலே அன்பு செலுத்துவாங்க. அவங்க நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும். இப்போ உங்களுக்கு எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா, ஆண்டவர் அந்த நீதி கிடைக்குதுண்டி நம்மளுக்கு உதவி செய்வார்னு அந்த ஏசாயா மூலமாக சொல்லுதாங்க. அது சொல்லப்பட்டிருக்கு, அந்த எருசலேம் சீயோனுக்கு நீதியை பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இல்லைன்னா அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கவங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்வார். அவங்களுக்கு நீதி கிடைக்கும் தண்டியும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்களாம், அமர்ந்திருக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு எப்படி நீதி செய்வாராம்? பிரகாசத்தை போலவும் எல்லாருக்கும் தெரியும்படியா ஆண்டவர் நீதி செய்வாங்க. உங்களுக்கு யாராவது உங்களுக்கு அநீதி வந்துட்டு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய அநீதி செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஏசாயா மூலம் ஆண்டவர் சொல்றாங்க, நம்மளுக்கு நீதி செய்வார் ஆண்டவர். யாருக்கு? நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்துருக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்வார். பிரகாசத்தை போலவும். பிரகாசம் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது, அநேகருக்கு தெரியும்படியாக நீதி செய்வார். நம்மளுக்கு தேவன் உங்களுக்கு நீதி செய்வார். ரெண்டாவது ரட்சிப்பு செய்வார். ரட்சிப்பு எரிய தீவெட்டியை போலவும் ரட்சிப்பாராம். கஷ்டப்படுறீங்க, பிள்ளைகளோட காரியம், வருமானம், இல்லைன்னா தொழில், இல்லைன்னா வேலை, இல்லைன்னா மன கஷ்டம், இந்த எல்லா காரியத்திலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பாராம், காப்பாற்றுவார். இந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும். அந்த ரட்சிப்பு அப்படி அதுவும் ஒரு எல்லாருக்கும் தெரியும்படியாக ரட்சிப்பார். நல்ல வசதி தருவார்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இங்க வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்வாரா. நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும், அவ்வளவுதாங்க. நீங்க அன்பா இருக்கணும். இன்னைக்கு ஜனங்கள் என்னென்னலாமோ செய்யறாங்க, எது மேல எல்லாமோ அன்பு வைக்கிறாங்க. நம்ம பைபிள் சொல்லுது, ஆண்டவர் மேல அன்பு வைக்கும் பொழுது சியோன் எருசலேம்னு சொல்லப்படுறது. சியோனும் இல்ல, கர்த்தர் என்னை மறந்தார். சியோன்னா ஆண்டவர் பிரியப்படுகிற, ரொம்ப பிரியமா இருக்கிற ஜனம், ஆண்டவர் மேலேயும் பாசமா இருக்கிற ஜனம். சியோன் எருசலேம், இது எருசலேம்ல இருக்குது, இஸ்ரேல். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க இந்த பட்டியலில் வராங்க. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கவங்க, நீங்க அப்படி இருக்கும் பொழுது எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பாராம். எல்லாருக்கும் தெரியும்படி ரட்சிப்பாங்க. பிள்ளைகள் நல்ல வேலை கொடுப்பாங்க, நல்லா பாதுகாப்பாங்க. என்ன நீங்க ஆண்டவருக்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். உங்க பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிப்பார். அது ஒரு பெரிய ரட்சிப்பு மாதிரி தருவார், வருமானத்தை தருவார். உங்க வறுமையிலேருந்து ரட்சிப்பார். அப்படின்னு அந்த வறுமையை மாற்றுவார் ஆண்டவர். இந்த வறுமையை மாற்றும் தண்டியும் ஆண்டவர் அமராமலும் இருப்பார். அப்படின்னா கிரியை செஞ்சுட்டே இருப்பார். அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும், இந்த பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும், கேம்பஸில் செலக்ட் ஆகணும், இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு கம்பெனி கிடைக்கணும், அது நல்ல வருமானம் இருக்கணும், நல்ல சம்பளம் கரெக்டாக கொடுக்குற கம்பெனி வேணும்னு சொல்லி ஆண்டவர் பிரயாசப்படுவார் உங்களுக்காக, எனக்காக. என்ன, நம்ம சியோனாவும் எருசலேமும் இருக்கணும். சியோன் ஆண்டவர் மேல பாசமான ஒரு ஜனம். எருசலேம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். எருசலேம் அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்படணும், ஆண்டவர் மேல பாசம் வைக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அமராமலும் இருப்பார். உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, உங்களுக்கு ரட்சிப்பு தீவெட்டியை போல எல்லாருக்கும் தெரியும்படி ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். பிரியமானவர்களே, 2வது வசனத்தை நான் பார்த்தோம். அதே ஏசாயா 62 2வது வசனத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா,
ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். மற்றவங்க மத்தியில் நீங்கள் இருக்கலாம், மற்ற ஜாதிகள் மத்தியில் இருக்கலாம், மற்ற ஸ்டேட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்க பார்க்கும்படி உங்கள் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களுக்கு நீதி செய்கிறத அவங்க பார்ப்பாங்களாம். சகல ஜனங்களும் உன் மகிமையை காண்பார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கும் பொழுது இதை மற்றவங்க பார்க்கும்படி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். என்ன அருமையான வசனம்! மற்றவங்க காணும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவர் உங்களை அழைப்பார், உங்களை நேசிப்பார், புது பேரை சொல்லி உங்களை கூப்பிடுவார். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பின்னால் 2 வசனத்தை பார்க்கலாம். இதுக்குள்ள இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா பின்னால் 2 வசனத்தை பார்க்கலாம். அடுத்த 3 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கருத்து ராஜமுடியுமா இருப்பான். அதிகாரம் தருவாராம் தேவன் உங்களுக்கு. வியாதி உங்களை மேற்கொள்ளாது, வறுமை உங்களை மேற்கொள்ளாது, மற்றவங்க யார் அரசியல்வாதி இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் தருவார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், கிரீடம்னா ஒரு அதிகாரம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பார். ராஜாக்களுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்நாட்களில் ராஜானா ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜா எப்படி செழிப்பா இருக்காரோ அதே மாதிரி எல்லாரும் செழிப்பா இருக்காங்க. காரு, வீடு, பைக்கு, சாப்பாடு தான் அப்படியெல்லாம் செழிப்பா இருக்காங்க. ஆனா அந்த செழிப்பு அவங்கள கடைசி வரை மோட்சத்துக்கு கொண்டு போதான்னு தெரியல. ஆனா வசனத்துல நான் பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல செழிப்பா இருக்காங்க, ஆனா நரகத்துல போயிட்டான். சங்கீதம் 73ல பார்க்கிறோம், அங்கேயும் தேவனை அறியாதவர்கள் செழிப்பா இருக்கிறாங்க, இமைப்பொழுது நரகத்துக்கு போறாங்க. ஆனா நீங்களும் நானும் எங்கேயும் செழிப்பா இருக்கணும், ஆனா மோட்சத்துக்கு போகணும். பிரியமானவர்களே, அதுதான் ஏசியா சொல்றார். நம்மளை செழிப்பா வைப்பார், நம்ம மோட்சத்துக்கு போகணும். அதிகாரமா வைப்பார். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா மாத்திரம் நடந்து கொள்ளுங்க. எருசலேமா இருங்க, சியோனா இருங்க. இந்த வசனம் உங்களுக்கு 4வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமலும். தேசம்னா நீங்க தான். உங்க தேசம் உங்கள் தேவனையுமே கைவிட மாட்டாங்க அப்படின்னு நான் கைவிட்டு ரொம்ப நாள் ஆன போன பாலான தேசம் என்னப்படாமல். ஒரு இடத்த கைவிட்டுட்டாங்க அப்படின்னா, பிஎம்சி சில பில்டிங்கை இடிச்ச உடனே அது ரொம்ப பழசாயிரும். அந்த மாதிரி உங்களை கைவிட்டு ரொம்ப நாள் ஆண்டவர் ஆக்க மாட்டார். அப்படி என்னமோ உங்க வாழ்க்கையில் நடக்காதுன்னு பேச வசனம் சொல்லுது. கேட்கிற நீங்கள் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். எஸ்பினா என்ன, எப்சிபானா என்ன? கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். நீங்க அவர் மேல் பிரியமா இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதான் வாழ்க்கைப்படும். கணவன் மனைவி 2 அப்படி வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வாழ்க்கை அந்த பெண் நல்லா வாழ்க்கைப்பட்டுட்டா, அந்த பையன் நல்லா செட்டில் ஆகிட்டான். அதே மாதிரி நீங்க செட்டில் ஆவீங்க, நீங்க வாழ்க்கைப்படுவீங்க, நீங்க வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. சியோனாம் எருசலேமா இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, இன்னும் இந்த வசனம் ஏசாயா 62:1 4 நிறைவேறணும் அப்படின்னா அடுத்த 2 வசனத்தை பார்த்தோம், அதை நீங்க செய்யணும். ஏசாயா 62:6-7 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. பைபிள் படி நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா பைபிள் படி மேக்ஸ் ஃபார்முலா படி நம்ம நடக்கணும். மேக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. நீங்க அமைதியா இருக்கக்கூடாதா, ஜெபம் பண்ணணுமா, நீங்க அவரை துதிக்கணுமா. சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் துதிக்க சொல்லுதார் சங்கீதக்காரர். நம்ம அமர்ந்திருக்க கூடாது. மரித்தவர்களும் மௌனமா இருக்கிறவங்களும் நரகத்துக்கு இறங்குவாங்களாம். மௌனமா இருக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம அமைதியா இருந்தால் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு பிரியமா நம்ம செய்யும் பொழுது இந்த உலகத்தை தேவன் நம்மளை விசேஷமான ஆசீர்வாதத்தை நிரப்புவார். நம்ம 7வது வசனம் ஏசாயா 63:7 பார்த்தோம் அப்படின்னா, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்க தான் எருசலேம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனம், கர்த்தரை நேசிக்கிற ஜனம் எருசலேம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எருசலேம். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாராம். இந்த உலகத்துல நீங்க புகழ்ச்சியா இருப்பீங்களா, உங்களை பத்தி மற்றவங்க சொல்லுவாங்க. அப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னா அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். 6வது பார்த்தோம், நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. நீங்களும் ஜெபிக்கணும், அவரை எழுப்பணும். இனி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை படிப்பை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க. அவரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்.
அவரை அமர்ந்திருக்க விட்டாதிருங்கள். சீசர்கள் கப்பலில் போகும்பொழுது அங்கே புயல் வந்துட்டு, கொந்தளிப்பு வந்துட்டு, உடனே அவர் தூங்கிட்டு இருக்கார். சீசர் போய் எழுப்புதாங்க. எழுப்பலைன்னா இவங்க அப்படிதான் கஷ்டப்பட்டு இருப்பாங்க புயலில். எழுப்பின உடனே அதட்டுதார், உடனே அமைதியாயிட்டு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வந்தாலும் அப்படியே நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம். அமைதியான இடத்தை இருந்து வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்காந்து, என் காரியம் இப்படி இருக்குது ஆண்டவரே, என் காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர்கிட்ட சொல்லணும். அதான் அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாது, டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி செய்யும் பொழுது ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1-4 வசனம் உங்களுக்கு. இன்னும் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இரவும் பகலும், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, இரவும் பகலும் வேதத்திலுமே பிரியமான மனுஷன் பாக்கியவான். நம்மளை இந்த வேதம் ஆசீர்வதிக்குது அப்படின்னா, இந்த வேதத்தில் நம்ம பிரியமா இருக்கிறது என்ன, பிரியமா இருக்கணும். அதில் என்ன தப்பு இருக்குது? வேதத்தில் நம்ம பிரியமா இருக்கணும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். இந்த வேதத்தை நேசிக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதில் ஒரு இஷ்டம் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். இன்னும் சங்கீதம் 148ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 148 பார்த்தோம் அப்படின்னா, அங்க அவர் சொல்லிட்டு போறாரு, எல்லாரும் துதிங்க அப்படிங்க. சங்கீதம் 148 இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, உங்களை புகழ்ச்சியா வைப்பார், உங்களை ஆசீர்வாதமா இருப்பார். மற்றவங்க மத்தியில் நீங்க செழிப்பா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் அல்லேலூயா, வானங்களில் உன்னதங்கள் உன்னவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சங்கீதம் 148 வாசிட்டு இருக்கிறேன். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரனில் அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களும் அவரை துதியுங்கள், வானாதி வானங்களை அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட்ட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். இதுதான் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது, நீங்களும் அமெரிக்கா இருக்கக்கூடாது. இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் நாங்கள் சொல்லப்பட்ட போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா நாம் பார்த்தோம், அதுல சொல்லப்பட்ட போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை மகிமைப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை நீங்கள் அமர்ந்திருக்க விடக்கூடாது, நீங்க அமெரிக்கா இருக்கக்கூடாது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1-4 வசனம் நான் உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப ஆசீர்வாதமான உள்ள வசனம். இந்த பூமியில நம்மளை தேவன் உயர்த்துகிற வசனம், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வசனம், நம்ம வேலையை ஆசீர்வதிக்கிற வசனம், மற்றவர்கள் முன்பதாக நம்ம செழிப்பா இருப்போம் வசனம் சொல்லுது. நீங்க அமர்ந்திருக்காதுங்க, அவரை அமைதியா இருக்க விடாதுங்க. நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, சீயோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் நான் அமர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லுதீங்க. அவங்களை ஆசீர்வதிக்க தண்டியும் எந்த வகையில இவர்களை ஆசீர்வதிக்கலாம்னு சொல்லி நீங்க அப்படியே நீங்க பிரயாசப்பட்டு இருக்கீங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் அமெரிக்கா இருக்கக்கூடாது, உங்களை துதிக்க நேரம் கிடைக்கும் போது அவங்களை துதிக்கணும். ஒரு வேலை ஸ்தலத்துல, வியாபார ஸ்தலத்துல பிரயாசப்படுறாங்க, எப்படியாவது வியாபாரம் ஆயிராதான், வேலை ஸ்தலத்தில் எப்படியாவது பிரியமா வேலை செஞ்சா ஓடுது, எங்களுக்கு சம்பளம் கூட்டி தர மாட்டாங்களான்னு பிரயாசப்படுறாங்க. அதே மாதிரி இந்த வேத வசனத்துல உங்களுடைய நற்காரியங்களை பிரயாசப்படணும். அமைதியா இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரே, உங்களை நாங்க அமைதியா இருக்க விடக்கூடாது, என்னை ஆசீர்வதின்னு சொல்லணும். யாக்கோபு என்னை ஆசீர்வதியும், விட மாட்டேன். கேட்கிற பிள்ளைகள் சொல்லணும், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர், விட மாட்டேன். இப்பொழுது நோய், வியாதி, வறுமை, பாரம் எல்லாம் இயேசு நாமத்துல வெளியேறுவதாக ஆசீர்வதிங்க. மாறதான் ஆசீர்வதிங்க ஆண்டவர், அப்படியே செய். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.